சற்றுமுன் வெளியான தகவல். புதிய திட்டம். ஏப்ரல் 1 முதல் அட்டகாசமாக அட்டகாசமான புதிய திட்டம். 50% ஊதியம். யுபிஎஸ் விசஸ் என்பிஎஸ் வேறுபாட்டை விளக்கிய அமைச்சர். அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மேந்திர யாதவ் தற்போதைய என்பிஎஸ் சந்தாதாரர்கள் மீது யுபிஎஸ் க்கான காலக்கெடு மற்றும் அதன் தாக்கம் குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திற்கு வழங்குமாறு அரசாங்கத்தை கோரினார். இதற்கு பதிலளித்த நிதித்துறை இணை அமைச்சர், என்பிஎஸ் இன் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்குப் பிறகு உத்தரவாதமான மாதாந்திர ஊதியத்தை வழங்குவதற்கான ஒரு விருப்பமாக யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்கினார். என்பிஎஸ் என்பது பணி ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளுக்கு சந்தையுடன் இணைக்கப்பட்ட வருமானத்தை வழங்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டமாகும். என்பிஎஸ் மதிப்பாய்வு குழு நிதி தாக்கங்களை கருத்தில் கொண்டு குடிமக்களை பாதுகாக்க நிதி விநியோகத்தை பேணும் வகையில் என்பிஎஸ்-இன் கீழ் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய சலுகைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் பணியை கொண்டிருந்தது என்று கூறினார். யுபிஎஸ் என்பது ஓய்வூதியத்திற்கு பிறகு உறுதியான கொடுப்பனவுகளை வழங்கும் வரையறுக்கப்பட்ட நன்மையின் கூறுகளை கொண்ட வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டமாகும். தற்போது என்பிஎஸ்-இல் சேர்ந்துள்ள அரசு ஊழியர்கள் விரும்பினால் யுபிஎஸ்-க்கு மாறுவதற்கான வாய்ப்பை கொண்டுள்ளன. தேசிய ஓய்வூதிய முறைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் முக்கிய அம்சங்களில் உள்ள வேறுபாடுகளை பற்றி இங்கே காணலாம். ஓய்வூதிய வகை. யுபிஎஸ் தொகுக்கப்பட்ட நிதியிலிருந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம். என்பிஎஸ் வருமானத்தின் அடிப்படையில் சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியர் பங்களிப்பு. இரண்டு திட்டங்களிலும் அடிப்படை சம்பளத்தில் 10% மற்றும் அகவிலைப்படி அரசு பங்களிப்பு. யுபிஎஸ் 10% பொருந்தக்கூடிய ஊழியர் தொகுக்கப்பட்ட நிதிக்கு கூடுதலாக 8.5% மற்றும் என்பிஎஸ் 10% பொருந்தக்கூடிய ஊழியர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம். யுபிஎஸ் ஆம் இறுதியில் இதில் ஓய்வுக்கு பின்னர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்கும். என்பிஎஸ் இதில் நிலையான ஓய்வூதியத்திற்கான உத்தரவாதம் இல்லை. இது சந்தை வருமானத்தை பொறுத்தது. முதலீட்டு ஆபத்துகள். யுபிஎஸ் குறைவு தொகுக்கப்பட்ட மற்றும் உத்தரவாதமான ஓய்வூதியம் காரணமாக என்பிஎஸ் மிதமானது முதல் உயர்ந்த அளவு வரை நிதி தேர்வு மற்றும் சந்தை செயல்திறனை பொறுத்தது. முதலீட்டு விருப்பங்கள். யுபிஎஸ் 0. இன்னும் இது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. என்பிஎஸ் அரசு பத்திரங்கள் 100%. கன்சர்வேட்டிவ் வாழ்க்கை சுழற்சி நிதி அதிகபட்சம் 25% பங்கு. மிதமான வாழ்க்கை சுழற்சி நிதி அதிகபட்சம் 50% பங்கு. நிதி நன்மை. யுபிஎஸ் கூடுதல் 8.5% அரசு பங்களிப்பு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பு. என்பிஎஸ் சந்தை அபாயம் இருக்கும், ஆனால் அதிக வருமானம் கிடைக்கும். பொறுப்பு திறப்பு. இந்த பதிவு உங்கள் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அரசாங்க தளனை பார்க்க அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாதந்தோறும் 2800 முதலீடு செய்தால் போதும். இவ்வளவு லாபம் கிடைக்குமா? அருமையான திட்டம். அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. தபால் அலுவலகத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளது. அந்த வகையில்
பிரபலமானதாக ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது போஸ்ட் ஆபீஸ். இத்திட்டத்தில் குறைந்த தொகையை முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெறலாம். இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் லாபத்தை குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு குறித்தான விழிப்புணர்வு அதிகரித்து விட்டது. ஒவ்வொருவரும் ஏதேனும் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்களில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றன. அனைவருக்கும் ஏற்ற விதமான பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் தபால் அலுவலகத்தில் உள்ளது. இதில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸ் செயல்படுத்தி வரும் அருமையான சேமிப்பு திட்டம் ஒன்று குறித்து தற்போது பார்க்கலாம். தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்களில் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் இணையலாம். இதற்கு குறைந்த முதலீடு இருந்தால் போதும். சேமிப்பு திட்டங்களில் பிக்சட் டெபாசிட் பிரபலமானது. ஒரே நேரத்தில் அனைவராலும் முதலீடு செய்ய முடியாது. அப்படி உள்ளவர்கள் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் ஆர்டி திட்டங்களில் டெபாசிட் செய்யலாம். மொத்தமாக முதலீடு செய்ய முடியாதவர்கள் இந்த திட்டத்தில் இணையலாம். தற்போது தபால் அலுவலக திட்டத்திற்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மாதந்தோறும் சிறு தொகையை ஆர்டி திட்டத்தில் முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெறலாம். இந்த திட்டத்திற்கு 5 ஆண்டுகள் முதிர்வு காலம். குறைந்தபட்சமாக 100 முதலீடு செய்து இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்க முடியும். அதிகபட்ச வரம்பு என்பது கிடையாது. போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்களில் மாதந்தோறும் சிறு தொகையை 5 ஆண்டுகள் டெபாசிட் செய்ய வேண்டும். இதற்கு வட்டி வருமானமாக கிடைக்கும். உதாரணமாக ஒருவர் ஆர்டி திட்டத்தில் மாதந்தோறும் ரூ. 2800 டெபாசிட் செய்து நல்ல லாபத்தை பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு இந்த தொகையை முதலீடு செய்யும் போது மொத்தமாக ரூபாய் 1,68,000 டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கும். இதற்கு வழங்கப்படும் 6.7 வட்டி விகிதத்தின்படி 5 ஆண்டுகளில் 31,824 வட்டியாக கிடைக்கும். இதன் மூலமாக முதலீடு தொகை மற்றும் வட்டி இரண்டரையும் சேர்த்து 1,99,824 முதிர்வு தொகையாக பெறலாம். இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும். அத்துடன் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையும் பாதுகாப்பானதாக இருக்கும். போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி திட்டத்திற்கு கூட்டு வட்டி வழங்கப்படுகிறது. மாதம் மாதம் ரூபாய் 100 டெபாசிட் செய்யலாம் என்பதால் எவர் வேண்டுமானாலும் இத்திட்டத்தில் இணையலாம். முதலீடு செய்யப்படும் தொகையை பொறுத்து லாபம் கிடைக்கும். தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸ் அலுவலகத்தை அணுகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.